வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய மந்திரி சபை ஒப்புதல். கடைசி ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறும் வகையில் புதிய திட்டம் அறிவிப்பு. 23 லட்சம் பேர் பயனடைவர் என மத்திய அரசு தகவல். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் உறுதி. ஜனநாயக அமைப்புக்கு மிகப்பெரிய சவால். 2026க்குள் இந்தியாவில் நக்சலைட்டுகளை ஒழிப்போம். அமித்ஷா சபதம். உத்தரப்பிரதேச அரசு ஊழியர்களுக்கு சிக்கல். 31ஆம் தேதிக்குள் சொத்து கணக்கு தாக்கல் செய்யாவிட்டால் ஆகஸ்ட் மாத சம்பளம் முடக்கம். முதல்வர் யோகி அறிவிப்பு. கோவை விமான நிலைய விரிவாக்க பணிக்கு 472 ஏக்கர் நிலம் 99 ஆண்டு குத்தகைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்படைப்பு. காஷ்மீரில் கட்சிகள் தீவிரம். சட்டசபை தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு பிரச்சாரத்தை முதலில் தொடங்கினார் PTF தலைவர் மெஹ்பூபா முப்தி. காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி மற்றும் CPM இடையே ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்து ஒருமித்த கருத்து வரவேற்கத்தக்கது. மீண்டும் மாநில அந்தஸ்து பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல். ஏரியை ஆக்கிரமித்து கட்டியதாக புகார். நடிகர் நாகார்ஜுனாவின் ஹைதராபாத் அரங்கமைய கட்டிடம் புல்டோசரால் இடித்து தரைமட்டம். தாமதமாக வந்த கோர்ட் தடை உத்தரவு. உயிருக்கு அச்சுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு திடீர் அதிகரிப்பு. தரம் தாழ்ந்த அரசியல் தாக்குதல். முதல்வரால் இந்திய புரோக்கர் பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர் சீமான் தடாலடி பேச்சு. அமைச்சர் துரைமுருகனை சமாளிப்பது கடினம். கட்சியில் உள்ள மூத்த மாணவர்களை சமாளிக்கும் ஸ்டாலினுக்கு ஹேட்ஸ் ஆஃப். திமுகவிற்குள் பற்ற வைத்த ரஜினிகாந்த். நாம் தமிழர் திருச்சி SP மோதலில் திருப்பம். எக்ஸ் தளத்தில் இருந்து வெளியேறுவதாக வருண்குமார் வந்திதா பாண்டே IPS தம்பதியர் அறிவிப்பு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் சர்ச்சைக்குரிய கருத்தால் வருண்குமார் IPS அவதூறு வழக்கு. அமைச்சர் ரகுபதி பேட்டி. நாம் தமிழர் கட்சியினர் அநாகரிகமான செயலில் ஈடுபட மாட்டார்கள். நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கருத்து. கடவுள் இல்லை என்று சர்ச்சையாக பேசிவிட்டு இப்போது முத்தமிழ் முருகன் மாநாடு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நக்கல். கடவுள் இருக்குன்னு நம்பணும். இவங்க தான் கடவுளே இல்லன்னு இவங்க தான் சொல்றாங்க. யாரும் இவங்களை சொல்றது கிடையாது. ஒரு விபூதி குங்குமம் வச்சா மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க எல்லாமே கான்ட்ரோவர்சியா பேசிட்டு இப்ப கடவுள் இருக்கிறாரு அப்புறம் இப்படி ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்றதுதான் ஒரு கான்ட்ரோவர்சி. ஒண்ணு கேப்டன் மாதிரி உறுதியா இருக்கணும். மக்களோடும் தெய்வத்தோட தான் கூட்டணின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் கேப்டன். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எனவே கடவுளை நீங்க இருக்காரு அப்புறம் இல்ல உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறத மக்கள் நிச்சயமாக இத எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். விஜய் கட்சி கொடியில் இருப்பது வாகை பூவா தூங்கு மூஞ்சி பூவா? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சந்தேகம்.
என் தம்பி விஜய்க்காக பேச நான் இருக்கிறேன், எனக்காக பேச யார் இருக்கிறார்கள்? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தம். பிரதமருக்கான முதிர்ச்சி இந்திராவுக்கு கிடையாது, அந்த பதவிக்கு அகங்காரம் கூடாது. நடிகை கங்கனா ரனாவத் சர்ச்சை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, திமுக எம்பி கலாநிதி வீராசாமி பேட்டி. மோசமான வானிலையால் விபரீதம். மும்பையில் இருந்து ஹைதராபாத் சென்ற தனியார் ஹெலிகாப்டர் புனே அருகே விபத்தில் சிக்கி 4 பேர் படுகாயம். இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தரின் 85வது பிறந்தநாள் விழா. மத்திய மந்திரி எல் முருகன் வாழ்த்து. மகப்பேறுக்கு பின் 3 ஆண்டுகள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்ற வாய்ப்பு. முதல்வர் உத்தரவுக்கு திமுக எம்பி கனிமொழி வரவேற்பு. சென்னை புத்தக காட்சி டிசம்பர் 15 முதல் ஜனவரி முதல் வாரம் வரை நடத்த பபாசி நிர்வாகிகள் ஆலோசனை. திருப்பதியில் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் நுழைந்த திருவண்ணாமலையை சேர்ந்த 10 பேர் கைது. ஆறு வயது மகளுக்கு பாலியல் சித்திரவதை. புரட்சி பாரதம் நிர்வாகி ரவி கைது. விழுப்புரம் அருகே 11 வயது தங்கை பாலியல் வன்கொடுமை. 16 வயது சிறுவன் கைது. நீலகிரி மாவட்டம் பிதர்காடு பகுதியில் புலிகளுக்கு விஷம் வைத்து கொன்ற வட இந்திய தொழிலாளர்கள் 3 கைது. புலித்தோல் பற்களுக்காக கொன்றதாக வாக்குமூலம். ஆம்ஸ்டாங் கொலையில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்தில் VPN செயலி மூலம் தனது கூட்டாளிகளிடம் பேசி வருவதாக போலீசாருக்கு தகவல். கர்நாடகாவில் 21 வயது இளம் பெண் கடத்தி வன்கொடுமை. இன்ஸ்டா நண்பர் கைது. தலித் மக்கள் அவமானப்படுத்தப்படும் அனைத்து சம்பவங்களும் SC/ST சட்டத்தின் கீழ் வரும் குற்றமாக கருத முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் தனக்கு பிடித்த உணவை சமைத்து தராத 2 குழந்தைகளின் தாய் படுகொலை. ஆண் நண்பர் ஆத்திரம். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட பெற்றுக்கொண்டார் ரஜினிகாந்த். மதத்திலிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும். மத அடிப்படையில் அரசு விழாக்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும். CPM செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிக்கை. இனி வருவது உலக செய்திகள். புற்றுநோய் செல்களை அழிக்கும் நானோ ரோபோட் ஸ்வீடன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அபாரம். கமலா ஹாரிஸால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து. ஏமாற்றத்தில் இருக்கும் அவரது கட்சியினர் தனக்கு ஆதரவு தர ட்ரம்ப் அழைப்பு. சீன பெருஞ்சுவரில் நடப்பவர்களுக்கு ட்ரோனில் உணவு விநியோகம். பெய்டூன் செயலி புதுமை. கடந்த அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரும் தாக்குதலில் 40,334 பேர் மரணம். காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.